ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் வரலக்ஷ்மி சென்னையிலேருந்து பேசின்னு இருக்கேன். ஏகாதசி ஆலங்குடியில் நடக்கிற பஜன்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆலங்குடியில் எவ்ரி ஏகாதசிக்கு பஜன்ஸ் நடக்கிறது, அது மோஸ்ட்லி லைவில் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ராதா கல்யாணம் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. டாக்டர் உடையாளூர் கல்யாணராமன் பாகவதர் அண்ணா, அப்புறமா ஆர்கே ராமன் அண்ணா டீம் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. எல்லாமே எடுத்து செய்கிறாங்க. சான்ஸே இல்லை. அவங்களுக்கெல்லாம் என்னோடய அனந்த கோடி நமஸ்காரங்கள். இப்போ நடந்த 19th ஏகாதசி ஆலங்குடியில் நடந்தது. பிரபோதினி ஏகாதசி அன்னைக்கு முக்தாபாய் மகிழா பஜன் மண்டலி ஹோசூர்லேருந்து 25 லேடிஸ் வந்து பஜன் பண்ணாங்க. யூனிஃபார்மாக எல்லோரும் மடிசார ஒரே கலர் கட்டிண்டு அவ்வளோ அழகாக பஜன் பண்ணாங்க. 5 ஹவர்ஸ்க்கு நல்லா பஜன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:30 மணிக்கு முடிக்கிற பஜனை 2:30 மணி வரைக்கும் பண்ணாங்க. எல்லாமே சிறப்பாக இருந்தது. ரொம்ப அருமையாக பாடினாங்க. வாய்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. கேட்கவே வேண்டாம். அவங்க சாங் செலெக்ஷன்ஸ் நாம சங்கீர்த்தனங்கிறது கடல் மாதிரி. அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாங் செலக்ட் பண்ணி பாடுவாங்க, ஒவ்வொரு பாகவதாஸு. இவங்க சாங் செலக்ட் பண்ணி பாடினது எல்லாமே பாட நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். எல்லா சாங்ஸுமே அருமையாக இருந்தது. இந்த சாங்ஸ் பாடுறாங்களே, அந்த சாங் செலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னால் ரசிக்கிற மாதிரி நல்லா இருந்தது. அது தவிர ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. சான்ஸே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் அந்த டீமுக்கு. அப்புறம் அந்த பின்னல் ஜென்ரல் கோலாட்டம் ஒன்று முதல்ல இருந்தது, அது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பின்னல் கோலாட்டம் பண்ணாங்க. அது பின்னல் முதல்ல பின்னணும், அதுக்கப்புறம் அந்த பின்னலை கைட்டணும். அது ரெண்டுமே சிறப்பாக செஞ்சாங்க. அது நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அந்த மாதிரி பின்னல் போட முடியும். அவ்வளோ நல்லா ட்ரெயின் ஆகிட்டு அழகாக பண்ணாங்க. நான் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கிறச்சே இந்த மாதிரி பின்னல் கோலாட்டம்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்கூலில் இருந்த ஞாபகம் வந்துருச்சு அவங்க பண்ணுறதை பார்க்குறச்சே. அவ்வளோ நல்லா இருந்தது. வெல் ட்ரைன்டு. அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து அழகாக பண்ணாங்க. ஆடி அந்த பின்னல் கோலாட்டம் போட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்து ஆஞ்சநேயர் மாமிக்கு சொல்ல சான்ஸே வேர்ட்ஸே கிடையாது சொல்கிறதுக்கு. அவ்வளோ நல்லா பண்ணாங்க. வீர ஆஞ்சநேயர் நல்ல வீரத்தோடு ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆஞ்சநேயரே நேரம் வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நமஸ்காரம் அந்த மாமிக்கு. அடுத்து உபச்சாரம் பண்ண மாமி நல்லா பரதநாட்டியம் ஆடி நல்லா உபச்சாரம் பண்ணாங்க. அந்த இது பദ്ധதி நல்லா இருந்தது. ஓவரால் எல்லா பர்ஃபாமன்ஸுமே நல்லா இருந்தது. அந்த டீம் இன்னும் மேலே நிறையா பஜனைகள் எல்லா இடத்துலையும் சத்சங்கம் கிடைக்கணும்னு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அந்த டீமுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் கிருஷ்ணருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே உண்டு. அவங்க எப்போவுமே மேலே வளரணும். அடுத்த இதுக்கு இங்கே வரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணா. அந்த டைமில் நேரில் போயிட்டு நான் அட்டன் பண்ணி அவங்களோடலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த வாட்டி நான் லைவில் தான் பார்த்தேன். நேரில் போயிருந்தேன் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணின்னு இருந்தது. அதனால் அட்லீஸ்ட் வீடியோ போட்டேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க டீம். வாழ்க வளமுடன். எப்போவுமே இது மாதிரி சிறப்பாக செய்யுங்க. எல்லாரோட சப்போர்ட் உண்டு. இந்த வாட்டி ஆன்லைனில் 980 பீப்புள்ஸ் லைவாக பார்த்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன் லைவில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு இது மேலே வளரட்டும். லைவ் இந்த ஆலங்குடி பஜன்ஸுக்கு ஏகாதசிக்கு இன்னும் லைவ் நிறைய வரட்டும். லைவில் வியூ பண்ணுறவங்க நிறைய பண்ணட்டும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் கிருஷ்ணரோட கிருபா கிடைக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம் எல்லாருக்கும்.